Hi friends, welcome to Paris Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சிறுகீரை பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பருப்பு போட்டு பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தேங்காய் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சிறுகீரையில் மட்டும் இல்லை, அரைக்கீரை, மந்தாக்கலை கீரை, பாலக்கீரை எல்லா கீரையிலையும் இது செஞ்சால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கீரை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிறுகீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 3-4 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. கீரையில் மண் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயமாக குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு முன்னாடியே குக்கரில் வேக வச்சு ஒரு கப் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். கீரை தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாயிட்டும். ஆயில் சூடானதும் நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, கண்ணாடி பதம் இருந்தால் போதும். 6-7 காஞ்ச மிளகாய் கீரை போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கீரைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இருக்குமான்னு பார்க்காதீங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிறுகீரையை போட்டுக்கலாம். சிறுகீரை பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும், நம்ம வதக்குனதும் கொஞ்சமாகிடும். அதனால் ஃபஸ்ட்டே உப்பு போட்டுறாதீங்க, நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதும் கொஞ்சமாகிடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இது சிறுகீரையில் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, அரைக்கீரை, பாலக்கீரை, மந்தாக்கலைக்கீரை எல்லா கீரையிலையும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரையில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா கீரையோட சத்தே போயிடும். தண்ணியே ஊற்றாமல் வதக்கினீங்கன்னா நல்லா கீரை வதங்கிடும். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே கீரைக்கு கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போடுங்க. நம்ம கீரை போடும்போது நிறையா இருக்கும், அதனால் நம்ம நிறைய உப்பு போட்டுட்டா கறிக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டதும் கொஞ்சமாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்குங்க. இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அடுப்பில் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. கீரை நல்லா வெந்துடும். இடையில நீங்கள் வந்து கீரையை வந்து கிளறி கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், கீரை நல்லா வதங்கி வெந்துடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க வெந்துடுச்சான்ட்டு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற துவரம் பருப்பு போட்டுக்கலாம். துவரம் பருப்பை லாஸ்ட்டில் தான் போடணும். லாஸ்ட்டில் போட்டுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. துவரம் பருப்பு போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க போதும். பாருங்கள், கீரை நல்லா வெந்து பருப்பும் கீரையும் வாசனை செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டு பருப்பு போட்டு பண்ணும்போது இது சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு பருப்பு போட்டு பண்ணுற இந்த கீரை டேஸ்ட்டே வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.